வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஒரு நல்ல செய்தி ஒண்ணு ஒரு பெரியவங்க வாய் மூலமாக இப்ப Facebookல பார்க்கும்போது வந்துச்சுங்க. என்னன்னா, மதுரை ஆதினகர்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "நான் இந்து அல்ல, நாங்கள் சைவர்கள்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தொடக்க காலத்துல இவங்க ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இது எல்லாத்தையுமே இந்துக்களாக போட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. எனக்கு அவங்க மேல அவங்க சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் வேறுபாடு வந்தது. ஆனா இன்னைக்கு போட்டு உடைச்சுட்டாங்க. நாங்கள் இந்துக்கள் அல்ல, சைவர்கள் அப்படின்ட்டாங்க. அது இவங்களுக்கு முன்னால தெரிஞ்சிருக்கா? இல்ல தெரிஞ்சத இப்ப வெளிப்படுத்துறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவர் சைவர்கள் அப்படின்னு சொன்னதுல உள்ள பெருமைய நான் சொல்லணுங்க. நான் தமிழன்ங்க. இந்த உலகத்துல 2 ரிலிஜன உருவாக்குனதுங்க தமிழ் மதங்க. தமிழ் மொழியில தாங்க 2 ரிலிஜன். வேற பாலியில புத்த மதத்தினுடைய அந்த தம்ம மதம் இருக்கலாம். குஜராத்தி மற்றும் சில மொழிகள் கலப்புல சமண மதம் கூட மாறி இருக்கலாம். ஆனா எந்த ரிலிஜனும் இல்லாத 2 ரிலிஜன் 2 மதங்களை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள்ங்க. அதுல அந்த சைவ ரிலிஜன் சொல்லக்கூடிய அந்த சிவனை மையமாக வைத்து வணங்கக்கூடிய கடவுள் அமைப்புள்ள இந்த பன்னிரு திருமுறை. இந்த பன்னிரு திருமுறையும் சிவனை மையமாக வைத்து தமிழகத்துக்கும் தமிழகத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய சில சைவ கோயில்களுக்கும் பாடலாக எழுதப்பட்ட பன்னிரு திருமுறைங்க. 12 பகுதிகள். ரொம்ப அட்டகாசமான ஒரு சைவ ரிலிஜன்ங்க. அவங்களுக்கு பேரு சைவர்கள்ங்க. அவங்களும் சமணர்கள் தழுவி வந்த அந்த சைவ கோட்பாடு இன்னா செய்யாதிருத்தலை எடுத்துக்கிட்டாங்கங்க. கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்கங்க. அவங்க இந்து மதம் கிடையாதுங்க. வேற எந்த மதத்தையும் சேர மாட்டாங்கங்க. அவங்க சைவ மதம்ங்க. தமிழன் கண்டுபிடிச்ச மதம்ங்க. நீங்க தமிழ் மதம், தமிழ் மதம்னு முருகன வழிபாட சொல்றாங்க. அது மிக ஏற்புடைய விஷயம். அது வேற. அது ஒரு திருப்புகழ் சொல்லக்கூடிய ஒரு என்ன இவங்க சொல்வாங்க. கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், ருத்ரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது சைவம்ங்க. இந்த சைவ ரிலிஜனுக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் அது சைவ மட கோயில்கள் தாங்க. நீங்க திருவாவடுதுறை ஆதீனமா இருந்தாலும் சரி, தர்மபுர ஆதீனமாக இருந்தாலும் சரி, இவங்க இப்ப நம்ம பேசுனாங்களே மதுரை ஆதீனகர்த்தார் அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் சைவ மடங்கள்ங்க. அவங்களுடைய நூல் இந்த பன்னிரு திருமுறைங்க. ஆனா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, இந்த பொற்றாமர குளம் இருக்கும். பக்கத்துல ஓதுவார்கள். இந்த திருமுறைய ஓதுறவங்க இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பொட்டியில தாங்க இந்த பன்னிரு திருமுறை புத்தகமும் இருக்கும். இது அந்த உள்ள வாசலுக்குள்ள உள்ள போகாதுங்க. சன்னதிக்குள்ள இதெல்லாம் பாட முடியாதுங்க. பாருங்க, தமிழ்ல தாங்க பாடணும். சமஸ்கிருதம் எல்லாம் கிடையாதுங்க. சமஸ்கிருதம் சொல்றது இந்த ரிலிஜன்ங்க. ரிக்வேதம் அண்ட் யஜுர்வேதம். இந்த ரிக் யஜுர் வேதம் சமஸ்கிருதம்ங்க. அது கண்டுபிடிச்சது சனாதன மதம். அந்த 33 தேவர்கள். அதை இன்னைக்கு 30 முக்கோடி தேவர்கள்ன்றாங்க. 33 பேர் தான். அஷ்டவசுக்கள் 8, ஏகாதச ருத்ரர்கள் 11, துவாதச ஆதித்யர்கள் 12, இந்திரன் அண்ட் பிரஜாபதி. இந்த 33 பேர்களை தான் வணங்குபவர்கள் வேதிகர்கள், வேதகாலர்கள்னு ஏன்னா சொல்லுது. இந்த இருக்காரு பாருங்க. நம்மளுடைய சத்யார்த்த பிரகாசம், நம்மளுடைய தயானந்த சரஸ்வதிகள் அவங்க சொல்றாங்க. அவங்க அதை சொல்றாங்க சத்யார்த்த பிரகாசத்துல. அவங்க பேக் டு வேதாஸ், எல்லாரும் வேதத்துக்கு வாங்க. இந்த மூர்த்தி வழிபாடு நம்மளுடைய வழிபாடு இல்ல. இந்த சிலை வழிபாடு நம்மளுடைய வழிபாடு இல்ல. எல்லாரும் வாங்க, பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னது இந்த சத்யார்த்த பிரகாசம்ங்க. இது ஆரிய சமாஜினுடைய புக்குங்க. வாங்கி படிச்சு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் சரியா தவறான்னு அதுல இருக்கு. நான் அதுல இருந்து தான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன். சரி, இது ஒண்ணா. இந்த இன்னைக்கு நாங்க சைவர்கள் சொன்னது உண்மை. இந்தியாவுல 6 ரிலிஜன் உருவாயிருக்குது.
அதுல முதல்ல வந்தது சமணம். அடுத்து வந்தது முதல்ல வந்தது இந்த சனாதனிகள் சொல்லக்கூடிய அந்த வேத மதம், சமஸ்கிருத மதம். அது சான்ஸ்கிரிட். அதுல தமிழுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா அந்த மதம் அதுக்கு அடுத்தாப்புல வந்தது 2வது ரிலிஜன் சமணம், 3வது பௌத்தம். இந்த 3 வந்த பின்னாடி உங்களுக்கு இது 3 இருக்கிறப்பவே சமணத்துல சில பிரிவு இருக்கலாம், பௌத்தத்துல சில பிரிவு இருந்திருக்கலாம், இந்த வேத மதத்திலே சில பிரிவுகள் இருக்கலாம். அதை பத்திலாம் எனக்கு இல்லை. பொதுவாக சொல்வது வேத மதம், பௌத்த மதம் அண்டு வேத மதம், சமண மதம், பௌத்த மதம். அதுக்கு எடுத்தாப்புல உங்களுக்கு இந்தியாவுல தோன்றிய மதம் சைவ மதம்ங்க. 4வது சைவ மதம்ங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல சொல்லுவாங்க பக்தி பாடல்கள் உருவானது அப்படின்னா, ஆமா, கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய சமண கோயில் கட்டினது சமணர்கள் தாங்க. அவங்கதான் சிலை வழிபாடை செய்வாங்க. அந்த சிலை அவங்க தீர்த்தங்கர்கள் 24 பேரு சிலை வழிபாடுகள். அதுல இருந்து அவர்களை கழுவுல ஏத்தி இந்த சைவ மடம் வருதுங்க. அவர் இருந்த இடத்துல லிங்கத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்கள அடிச்சுட்டு கோயில் வழிபாடு இந்தியாவுல வந்ததுல பெரும்பகுதி இங்க கிபி 1ஆம் நூற்றாண்டுல பெயர்ச்சியான அந்த திகம்பர சமணர்கள் மூலமாக கோயில்கள் உருவாக்கப்பட்டு அந்த கோயில்கள்ல அவங்கதான் தீர்த்தங்கர்களாக இருந்தாங்க. அதை எடுத்துட்டு லிங்கங்களை வச்சு சைவங்கள் உருவாகுது. அதுக்கப்புறமேலு கிபி 9ஆம் நூற்றாண்டுல தான் வைணவமே வருது. நீங்க சொல்றீங்களே இந்த வைணவம், இது 4000 திவ்ய பிரபந்தம்ங்க. இது சான்ஸ்கிரிட் கிடையாதுங்க. 3776 பாடலும் வைணவ தமிழ் பாடலுங்க. தமிழன் கண்டுபிடிச்சது 2 ரிலிஜன், சைவமும் வைணவம். இந்த கோயில்கள் நீங்க உலகத்துல எங்க போனாலும் பார்க்க முடியாதுங்க. பெருமாள் கோயில நீங்க பார்க்க முடியாது, சிவன் கோயிலையும் பார்க்க முடியாதுங்க. இது 2மே தமிழுக்குள்ள மிகப்பெரிய பெருமைங்க. நாங்கள் சமயங்களை உருவாக்கினோம், உலகத்தில் மதங்களை உருவாக்கிய தமிழர்கள் சொல்வதுல மிகப்பெரிய பெருமைங்க. நல்ல வேளை இன்னைக்கு ஆதீன கருத்தா ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் சைவர்கள். உண்மைங்க. அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்க மதுரையில இருக்கக்கூடிய சிவனுக்கு பாடல் இங்க இருக்குங்க. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயிலுக்கு உண்டான பாடல்கள் இங்க இருக்குங்க. அந்த பூஜிக்கக்கூடிய பாடல்கள் அங்க இல்லைங்க. ஆனா 108 அந்த நாமாவளின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் உள்ள போலைங்க. இதை தாங்க சிதம்பரத்துல ஒருத்தர் ஆறுமுக நாவலரான்னு தெரியலைங்க. அவங்க போராடிட்டு கடைசியில அவங்க ஜெயிக்காம போயிட்டாங்க. இது என்னன்னா பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டிலேயே அந்த சனாதரிகளுடைய அந்த ஹோமகுண்ட பசுவை இறக்கி பசுவை பலி கொடுத்து செயல்படுத்தக்கூடிய சமஸ்கிருத மதம் செத்து போயிருதுங்க. அது கிடையாதுங்க. இப்ப எல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு உண்டான வேத மந்திரங்களை சொல்வதற்கெல்லாம் ஆளே கிடையாதுங்க. ரிக்கு வேத மந்திரங்கள், யஜுர்வேத மந்திரங்கள், அந்த சாமவேத அதர்வ வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி முழுமையாக சொல்லி ஓமகுண்ட வச்சு எத்தனை பசுமாடி இறக்கி 40 சம்ஸ்காரங்கள் சொல்லுவாங்க கௌதம தர்ம சாத்திரத்துல. அதை செய்யக்கூடியவங்க எல்லாம் கிடையாதுங்க. பொதுவாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பட்டர்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கோயில்ல இருக்க பட்டர்கள் குருக்கள்னு சொல்லுவான். அவங்களையெல்லாம் பெரும்பாலும் அந்த உயர்ந்த பிராமணர்கள் ஏத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் வேற கதை. அது உள்ள போனா நிறைய வந்துருங்க, பிரிவுகள் நிறைய வந்துடும். சைவர்கள் அப்படிங்கறத அவர் சொன்னோன்னே, ஐயா சைவ மதத்தினர்களே, சைவ குடும்பத்தினர்களே, பெரியோர்களே, உங்கள்கிட்ட இருக்கு 4000 பன்னீர் திருமுறை இருக்கு. தயவு செய்து அதை எடுத்து உங்களுடைய சைவ கோயில்கள்ல பாட வைங்க, தமிழை ஒழிக்க வைங்க. அங்க சமஸ்கிருதத்துக்கு வேலையே இல்லை. ஒரு பாடல் கூட இந்த இதுல இருக்காது. இந்த ரிக்வேத யஜுர்வேதத்துல எல்லாம் இருக்காதுங்க. அந்த வேத புக்குக்கும் நீங்க இருக்கக்கூடிய சைவ கோயிலுக்கும் வைணவ கோயிலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. வைணவம் முழுமையாக 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்க. ஆழ்வார்களை நம்ம பார்க்கணுங்க. அவங்க பூரா தமிழ்ல 3776 ஸ்லோகங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அற்புதமான மனிதர்கள். பூரா தமிழ் பாடலுங்க, தமிழ்ல பாடணுங்க. அங்கேயும் தமிழ் இல்லை. இடைப்பட்ட காலத்துல அது கிபி 7ஆம் நூற்றாண்டு பன்னிரு திருமுறை சைவர்கள்னா, இது கிபி 9ஆம் நூற்றாண்டு இந்த 4000 திவ்ய பிரபந்தம்னா, இது கொஞ்சம் போல வழிபட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் மேல அந்த சனாதன மதம்னு சொல்லக்கூடியவர்கள் வழிபட வாய்ப்பு இல்லாததுனால
இந்த கோயில்களுக்குள்ள அவங்க வழிபாடு பூஜை பண்ண போயிருக்காங்க. போயிருக்கிறப்ப தமிழ நீச்ச பாஷைன்னே சொல்லிட்டாங்க. ஒட்டு மொத்தமா உடைச்சிட்டு, அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள சொல்லவும் முடியாது. ஏன்னா, அது ஹோமகுண்டம் நடத்தி சிலை வழிபாடு கிடையாது. ஹோமகுண்டம் நடத்தி இம்சை சமயம். பசுவை இறக்கி வழிபடக்கூடிய கடவுளர்கள் அவங்கலாம். அத கையில அதையும் செய்ய முடியாம, இந்த தமிழ் பாடலையும் பாடாம, உள்ள உட்கார்ந்துகிட்டு, இவங்க ஏதும் தெரியாதுங்க. நான்லாம் ஒரு தடவ போறேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள. ஒரு பற்று பையன் என்ன பண்றாரு, இது ஸ்லோகத்த புக்ல வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சொஸ்திரம் சொல்றாரு. நல்லா இருக்கட்டும், யாரையும் நான் குறை சொல்லல. எங்கள் கடவுளுங்க. எங்க தமிழ் கடவுளுங்க ஆதி சிவனும், அந்த வைணவ பெரியோரும். பெருமாள் எங்க கடவுளுங்க. அதே நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். திவ்ய பிரபந்தத்துல விஷ்ணு, கிருஷ்ணன்னு பேரே இருக்காதுங்கண்ணா. ஒருத்தர் விட்டி, கிட்டின்னு ஒரு இடத்துல வருதுங்கன்றார். பூரா அற்புதமா வேற வேற பேர்கள் இருக்கும். கண்ணன் இருக்கும், நந்தகோபன் மகன் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. விஷ்ணு, கிருஷ்ணன்லாம் அங்க கிடையாதுங்க. இது 2 சமஸ்கிருத வார்த்தைங்க. எங்க பன்னிரு திருமுறையில அந்த பிரம்மன் கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது. இந்த அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், இந்திரன், பிரஜாபதி, அந்த 33 பேரை கும்பிடுற வழிபாடு அங்கேயும் கிடையாதுங்க. இங்கேயும் கிடையாதுங்க. சைவ மதம் தமிழ் மதம்ங்க. வைணவ மதம் தமிழ் சுத்த தமிழ் மதம்ங்க. அதை இன்னொரு நாளைக்கு விளக்கணுங்க. வயசாக வயசாக விளக்கி வச்சுட்டு போயிருவேங்க. ஏன்னா நிறைய உள்ள செருகல்கள், பொய்ச்செருகல்கள், இடைச்செருகல்கள் உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்றதை காட்டிலுங்க. எங்க தயானந்த சரஸ்வதிகள் சொல்லுவாங்க சாமிகள். நீங்க இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இந்த மூர்த்தி வழிபாடு நம் வேத மதத்துல சொல்லல. பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னவர் அவர் தான். இங்க பாருங்க, ரிகுவேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், இது அவங்க பிரிண்ட்டுங்க, அவங்க போட்டதுங்க. இதுக்கு அத்தாரிட்டி யாருக்கு? அந்த வேத மதத்துக்கு அத்தாரிட்டியான தயானந்த சரஸ்வதிகள். கேளுங்க, அந்த புக்கை வாங்கி பாருங்க. உண்மையிலேயே வருத்தமாக இருந்த ஒரு விஷயத்த எங்க மதுரை ஆதீன கருத்தார், நாங்கள் சைவர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. அவருக்கு கோடான கோடி நமஸ்காரங்க. உண்மையிலே ஆமாங்க. தமிழுங்க. சைவ கோயில் அத்தனையும் தமிழுங்க. எங்க பெருமாள் கோயில் அத்தனையும் தமிழுங்க. வேற எதுவுமே சமஸ்கிருதத்துக்கு அங்க வேலையே இல்லைங்க. தமிழன் கண்டுபிடிச்ச 2 ரிலிஜன்ங்க. உலகத்துல இருக்க ரிலிஜன்ல இந்தியாவுல கண்டுபிடிச்ச 6 ரிலிஜன். இந்தியாவுல சமஸ்கிருதம் உள்ள வேதம் வந்துச்சுன்னா, அதுக்கடுத்து சமணம், அதுக்கடுத்து பௌத்தம், அதுக்கடுத்து சைவம், அதுக்கடுத்து வைணவம், அதுக்கடுத்து சீக்கிய மதம். அவ்வளவுதாங்க இந்தியாவுக்குள்ள உருவானது. இவங்கெல்லாம் இந்தியாவுல உருவான மதம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில புக் இருக்குங்க. நமக்குங்க தமிழருக்கு நமக்கு 12 திருமுறை இருக்குங்க. 4000 திவ்ய பிரபந்தமும் இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. இப்பவாவது நம்ம சைவ பெரியோர்கள், மட அதிபதிகள் நாங்கள் சைவர்கள்னு சொல்றாங்களே, பெருமையா இருக்குங்க. நன்றிங்க. இது போக போக கொஞ்சம் கொஞ்சமா சைவ கோயில்களுக்குள்ள இவங்க பாடல்கள், நம்மளுடைய சிவன் பாடல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க 12 திருமுறை மூலமா. நன்றிங்க, நன்றிங்க.